ஹலோ மக்களே, வெல்கம் டு டக் அவுட் டாக்ஸ் ஃபார் yet another வீடியோ. இந்த தடவை நம்ம இதுக்காக சந்திச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஐபிஎல் ப்ரிவ்யூ சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து டைம் டு லுக் இன் டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஸ்குவாடு, அவங்களுடைய பொட்டென்ஷியல் பிளேயிங் 11, ஆக்ஷனில் என்ன பண்ணாங்க, மிக்சர் என்ன விலைக்கு வாங்கினாங்க, இது அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் விக்கி ப்ரோவிங் கூட வந்திருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி பேசுறதுக்கு. விக்கி ப்ரோ சொல்லுங்கள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஆக்ஷனில் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஆக்ஷனில் இருக்கும் அப்படின்னே அவங்க மறந்து உட்காந்துட்டு வந்தாங்க. என்ன ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல கடைசி வரைக்கும். எனக்கு அந்த டீமை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உண்மையாகவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம டீமுக்குள்ளே போகிறது வந்து அப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் சொல்லு. இந்த வருஷம் 300 வருமா அப்படிங்கறதா அவங்களோட கொஸ்டினா இருந்துச்சு லாஸ்ட் டைம். பட் இந்த வருஷம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடுறானுங்க பிளாஸ்டிக் அப்படின்ட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த சிஎஸ்கேவோட வர நிறைய பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்காங்க ஆக்ஷன்லயும் சரி, அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸ் இதுன்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கிரிக்கெட்ல சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா உட்காந்து இந்த பாட்டை யூஸ் பண்ணாத அந்த பாட்டை யூஸ் பண்ணாதன்னு சண்டை போட்டு இருக்கானுங்க. ஐயோ சரி, ஆக்ஷன் பத்தி என்ன இம்ப்ரெஷன்ஸ் உனக்கு? ஆப்ஷன்ல அவங்களோட ஓட்டையா இருந்த பவுலிங் அவங்க எதுவுமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணல. பேட்டிங் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, அதை மேற்கொண்டு இன்னும் அடிஷனல் பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அவங்களோட பவுலிங் ஒன்றும் சரியான மாதிரி எனக்கு பெருசா தெரியல. டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் 1-2 பேர் எடுத்திருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்கங்கிறது யாரா இருந்தாலும் பாவம் தான். அந்த எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் அந்த கிரவுண்ட்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பவுலிங் என்ன ஓட்டா இருந்துச்சோ அந்த ஓட்டை அப்படியே தான் இருக்கு. மேபி இந்த தடவை அவங்களோட ஐடியாலஜியை மாத்தி எப்பயும் போல பேட் அவுட் பண்ணி மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் உண்டு. என்னை பொறுத்தளவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹேட் அ வெரி புவர் ஆக்ஷன். அதுதான் வந்து என்னுடைய இது. அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு புரிஞ்சு இந்த ஆக்ஷனில். சிஎஸ்கே பண்ண அதே விஷயம் தான் பண்ணானுங்க, விச் இஸ் டு வெயிட் ஃபார் 2 players, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். 2 பிளேயருக்காகவும் வெயிட் பண்ணானுங்க. பட் அவனுங்க என்ன மறந்துட்டானுங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்து அவங்கள விட வெரி கன்சிடரபிளி ஹையர் பர்ஸ் இருந்துச்சு. they didn't factor in the fact that CSK அந்த 2 பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ ஹையாக போவாங்கங்கிறது. அதனால வந்துட்டு அவங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அடி வாங்கிடுச்சு. கடைசியில வந்து வரவன் போறவனெல்லாம் பேஸ்க்கு எடுத்து வச்சுட்டு லியம் லிவிங்ஸ்டனுக்கு ஆக்சுவலி அவங்க பண்ண ஒரு இது என்னன்னா, கார்த்திக் சர்மா இவ்வளவு ஏத்தி விட்டு நம்மள வாங்க வச்சுட்டு அந்த சாஹில் அரோரா வாங்கினானுங்க. சாஹில் பரா வந்து டெல்லி. ஓகே, இல்ல அது கரெக்ட். பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் ஸ்டில் கார்த்திக் சர்மா தான் அந்த ஆப்ஷன்ல. சி அது என்னன்னா, அவனுங்க அதுக்காக தான் கேஷ் சேவ் பண்ணி வச்சானுங்க. கடைசியில சைலர் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டான். பேஸ்க்கு வாங்கினானுங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம போய் லியம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து கொட்டு காசு கொட்டினானுங்க. அவனுக்கு அடிச்ச மழை அது எவென்ச்சுவலி. ஸோ நான் அப்படியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஸ்குவாட் படிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய கிராஃபிக் உள்ள போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்கேன். இஷான் கிஷன் captain for few games until Pat Cummins comes back. Aniket Verma, Smaran Ravichandran, Sahil Arora, Heinrich Klaasen, Travis Head, Abhishek Sharma, Harshal Patel, Kamindu Mendis, Harsh Dubey, Bryden Cars, Shivam Kumar, Cranes Fulethra, Liam Livingston, Jack Edwards, who has now been ruled out of the IPL, Nitish Kumar Reddy, பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் மிஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் வருவான். ஜீஷன் அன்சாரி, ஜெய்தேவ் உனாத்கட், ஈஷன் மலிங்கா who is coming back from an injury. ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிகவரி ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ அவனும் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்க்கு இருக்க மாட்டாங்க, அதை அசியூம் பண்ணலாம். சகீப் ஹுசைன், ஓகே, ஓன்கார் தார்மாலே, அமித் குமார், பிராஃபுல் ஹிஞ்சே, சிவம் மாவி. ஸோ பேசிக்காக வந்து எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், அப்புறம் பவுலிங் சாமிக்கு விட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ எனக்கு இந்த ஸ்குவாடை பார்த்தா இதுதான் தோணுது. நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம கிராஃபிக் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பிளேயிங் 11, பொட்டென்ஷியல் பிளேயிங் 11 அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எஸ், அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ணு. லாஸ்ட் சீசன் இவங்களுக்கு இருந்த ஆல்மோஸ்ட் சேம் டீம் தான் இந்த தடவை வச்சிருக்காங்க. பட் என்னன்னா, லாஸ்ட் சீசன் அவங்க வந்து கண்டிஷன்ஸை மதிக்கவே இல்லை. எல்லா மேட்சும் நாங்க அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி தான் அடிச்சாங்க. அவங்க எப்போ கண்டிஷனை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி விட ஆரம்பிச்சாங்களோ அப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இருந்துச்சு. இந்த தடவை அவங்க கரெக்டா ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணா
நல்லா இருக்கும். அண்ட் இந்த தடவை ஒரு பெரிய பூஸ்டா நான் பார்க்கறது ஒரு ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து கேப்டன் ஆயிருக்கிறது. ஸோ அது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அவன் ஜார்க்கண்டுக்கு சூப்பரா பண்ணியிருக்கான் ஆக்சுவலி கேப்டன்சி இஷான் கிஷன். ஸோ அதுவே அவனுக்கு செம பூஸ்ட். ஒரு டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வேர்ல்டு கப்புக்கு விளையாண்டு இப்போ ஒரு டீமுக்கு கேப்டனா ஆடுறான் அப்படிங்கிறப்போ அது அவனுக்கு செம பூஸ்ட். ஸோ இல் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அண்ட் எப்பயும் போல நம்ம டிராவிஸ் ஷேக் ஓப்பனிங் காம்பினேஷன் அடிச்சாங்கன்னா அதான் அபிஷேக் சர்மா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல அடிச்சிருக்கான். ஸோ அந்த கான்பிடன்ஸோட வந்து இங்கேயும் அடிச்சானா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒண்ணுமே இல்லை, பேட் அவுட் தி ஆப்பனன்ஸ் தான். மற்றபடி டிஃபெண்ட் பண்றதெல்லாம் அவங்க நினைச்சு கூட பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். அண்ட் கிளாசன் ரொம்ப நாளா அவங்க விளையாடவே இல்லை, கிரிக்கெட்டே விளையாடலன்னு நினைக்கிறேன். அவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டான். ஸோ வெறும் லீக்ஸ் தான் விளையாண்டுருக்கான். இப்போ அவன் இன்னும் நல்லா கொஞ்சம் வெயிட் வேற போட்டுட்டான். ஸோ நாட் ஷுர் ஹவு ஹீல் பெர்ஃபார்ம். பட் இந்தியன் பிச்சர்ஸ் வந்துட்டாலே அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அனிகித் வர்மா அவங்க லாஸ்ட் சீசனோட ஃபைண்டா இருந்தான், சரியான ஹிட்டர், லைக் சூப்பரா விளையாண்டான். ஸோ இந்த வருஷமும் நல்லா கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்கேஆர் வந்து லைக் ஆன் அண்ட் ஆஃப், அவன் தெரியல இந்தியன் டீம்ல வந்தாலும் பெருசா லைக் ஹி டஸ் சம்திங், பட் அவன் அப்படியே டவுன்ஃபாலும் இருக்கு லைக் அதனால. பட் அதே சமயம் தே ஹாவ் அ ப்ராப்பர் பேக்கப். ஸ்மரன் ரவிச்சந்திரன் நாட் அ பவுலிங் போட மாட்டான், பட் ஸ்டில் அவன் வந்து லைக் கர்நாடகாவுக்கு செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல் அவங்களுக்கு அடுத்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ண ஒரு பேட்டரா ஸ்மரன் ரவிச்சந்திரன் இருக்கான். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் அவங்களுக்கு பேட்டிங்கும் சுமாரா வேணும், பவுலிங்கும் சுமாரா வேணும். பட் இந்த கிரவுண்ட்ல அவனுக்கு படுமோன்னு தான் ஒரு ஃபீலிங். இங்க மாட்டுச்சுன்னா கண்டிப்பா அவன் பெரிய அடி, அவன் அடிச்சாலும் வெளியே வெளியே சாத்திடுவான். அண்ட் இப்போ கமெண்ட்ஸ் இல்லாதனால அவங்க வேற வழி இல்லை. அண்ட் ஈஷான் மலிங்காவும் இல்லை அப்படிங்கிறப்போ பிரைடன் கார்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஜாக் எட்வர்ட்ஸும் இன்ஜோர்டு இப்போ. ஸோ வேற வழியே இல்லாம பிரைடன் காஸ்ட் தான் விளையாண்டு ஆகணும். அவன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பான்னு தெரியல. பட் ஸ்டில் இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி பேட்டிங் டெப்த் அதுக்காக வச்சுக்கலாம், பவுலிங் சும்மா போடுவான் அப்படின்னு. அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் எப்பயும் போல டெத்துல வந்து போட்டு விக்கெட் எடுப்பான், ரன்னும் அதுக்கேற்ற மாதிரி போகும். அண்ட் இந்த ஓன்கார் தர்வாலி வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல லைக் டொமஸ்டிக்லயும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அவன் கேம்ப்லயும் நல்லா சொன்னாங்க. பட் நேற்று ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பார்த்தப்போ அவன் வாங்கின அடி எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஸோ நாட் ஷியர் அவன் ஸ்டார்ட் பண்ணுவானா இல்லைன்னு. அவனை விட்டா மேபி சிவமாவி தான் ஆடி ஆகணும், இல்லை பழையபடி உனாத்கர் தான் போகணும். ஸோ வேற வழி இல்லை. பட் ஹி ஹாஸ் அ குட் பேஸ், நல்லா போடுறான். அந்த பேஸுக்கு நல்ல லென்த்துக்கு அடிச்சான்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அட்லீஸ்ட் நல்ல பேஸ்ல போடுறதுக்கு உங்களுக்கு ஓன்கார் தர்வாலி இருக்கான். இல்லைன்னா பிரஃபுல் ஹிஞ்சே அவனை விளையாட வைக்கலாம். ஏன் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஜீசான் அன்சாரி லாஸ்ட் சீசன் இவனும் ஒரு நல்ல ஃபைன், நல்லா போட்டான் லெக் ஸ்பின்னர். அவன் இல்லைனாலும் இவங்களுக்கு ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் இருக்காங்க, அந்த கிரைன்ஸ் பொலிட்டேராவும் சிவாங் குமார். அவங்க ரெண்டு பேருமே டொமஸ்டிக்லி ரொம்ப நல்ல பவுலர்ஸ். ஸோ இன்கேஸ் ஜீஷான் அன்சாரி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்க விளையாட வைக்கலாம். பட் ஹைதராபாத் பிட்ச்ல கஷ்டம் தான் அவங்களுக்குமே. ஸோ யா. அப்புறம் ஹர்ஷ் துபே இருக்கான். ஹர்ஷ் துபே லாஸ்ட் சீசன் அவன் இதுவா வந்தப்போ ஒரு லைக் இஸ் அ டீசென்ட் பவுலர். இந்த பிட்ச்ல நல்லா போட்டான். அண்ட் டீசென்ட், ஆமா டீசென்ட் பேட்டர். அவ்வளவுதான். இவங்களுக்கு வேணா 11 வரைக்கும் பேட்டிங் கூட வச்சுக்கலாம், பவுலரே வேண்டாம் சாமிக்கு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழியே கிடையாது இவங்களுக்கு. Like I don't see a balance in the team, but bat out பண்றதுக்கான like destructive batting team தான் இது. எனக்கு இந்த நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மீம் பார்க்கும்போது இந்த டாங்கி வரைய ஆரம்பிப்பாங்கல்ல, ஃபேஸ் நல்லா இருக்கும், பாடி வரும், பாடிக்கு அப்புறம் அப்படியே காணாம போயிடும், எதுவுமே இருக்காது. எனக்கு இந்த டீமை பார்த்தா அந்த மீம் தான் ஞாபகம் வருது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஐண்ட்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு நீ ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருந்தேன்னா நீ வந்து மேட்சுக்கு மேட்ச் 300 ரன் அடிக்கலாம். பிச்சு சூட் ஆச்சுன்னா மேட்சுக்கு மேட்ச் நீ 250 ரன் அடிக்கலாம்னு வச்சுக்க. ஓகே. ஆனா அந்த பவுலிங் அட்டாக்கை திரும்ப பார்த்தீங்கன்னா வரவன் போறவன் மேட்சுக்கு மேட்ச் 250 ரன் அடிக்கலாம். ஸோ நீ வந்து எப்படி ஹைதராபாடுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னன்னா எல்லா மேட்சும் நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எல்லா மேட்சும் நீ 280 அடிச்சு எல்லா மேட்சும் நீ வந்து ஒரு 260 265 ஆப்பனண்ட்டை டிஃபெண்ட் பண்ணனா நீ அந்த கேமை ஜெயிப்ப. அப்படிதான் வந்து அட்லீஸ்ட் பேட் கமின்ஸ் திரும்ப வரைக்கும் அந்த பவுலிங் அட்டாக்ல ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயம் ஞாபகம் கரெக்ட். ஆக்சுவலி அவங்க அந்த ஃபைனல்ஸ் போன அந்த சீசன் இதேதான் பண்ணாங்க. நல்லா ஆடி அவங்க 300 ரன் அடிச்சாங்கன்னா அவங்க ஆப்பனன்ஸ் 280 கொடுக்கறதுக்கு அந்த ஒரு 2 ஓவரை கண்ட்ரோல்டா போட்ட ஒரு பவுலர் பேட் கமின்ஸ் தான். பட் இப்ப அவனும் இல்ல அப்படிங்கிறப்போ 300 கொடுத்தா 300 அடிச்சா 300 கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இந்த டீம் இருக்கு.
எனக்கு அந்த ஹைதராபாத் பிச்சில் ஒரு ஸ்ட்ரிப்பு தவிர மீதி எல்லா ஸ்ட்ரிப்பும் பாட்டா. அந்த ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் கொஞ்சம் நின்று வர பிச்சில் வந்து ஜீஷன் அன்சாரியால ஓரளவுக்கு பவுலிங் போட முடியும். அந்த பாட்டா விக்கெட்ல மாட்டினானுங்கன்னா இதுல எவன் விக்கெட் எடுப்பான் அப்படின்னு நீ கேட்டேன்னா எனக்கு சத்தியமா தெரியல. இருக்கிறதுலே மோஸ்ட் த்ரெட்டனிங் பவுலர் எனக்கு லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி தெரியும். அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சைம். பேசிக்கலி நான் லியாம் லிவிங்ஸ்டன் பத்தி ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கிளப்புக்கு இந்த பிச்சில் அவனால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அவனுக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்குறது வேஸ்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீ லியாம் லிவிங்ஸ்டன், கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்து பார்த்தனா கண்ணை மூடிட்டு எந்த பிச்சில் ஆடணும்னு கேட்டானா இந்த பிச்சாக தான் இருக்கும், உப்பல்ல இருக்க பிச்சாக தான் இருக்கும். ஸோ இங்கே அவங்களால அடிக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்சோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், லாஸ்ட் இயர் தேர் வாஸ் a lot of controversy or issues going on between Sunrisers Hyderabad team and the Rajiv Gandhi Stadium ஓட மேனேஜ்மெண்ட் கியூரேட்டர் ஃபார் நாட் கிவிங் பிச்சஸ் தட் சூட்டட் த டீம். ஸோ இந்த தடவை பிச்சஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அவனுங்களோட பேட்டிங் லைனப் வந்து இப்போ இருக்கிற சேப்பாக் பிச்சில் ஆடுற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருக்கானுங்க. ஆனால் வெரி வெரி புவர் பவுலிங் அட்டாக், வெரி இன்பேலன்ஸ் டீமு. நான் அப்படியே ஸ்ட்ரென்த்துக்கு போகிறேன், ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கவர் பண்ணுறேன். நான் அந்த பாயிண்ட்ஸ் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வேறு ஏதாவது ஷேர் பண்ணணுன்னா சொல்லு. சரியா? ஸ்ட்ரென்த் பொறுத்த அளவில் பேசின விஷயம் தான். பவர் பேக் பேட்டிங் லைனப், they can bat out anyone in the IPL. And இஷானோட கான்ஃபிடன்ஸ், இஷான் கிஷன் லாஸ்ட் இயர் இந்த பிளேயருக்கும் இஷான் கிஷன் இந்த வருஷம் இருக்கிற பிளேயருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 times த பிளேயர் நல்லா கேப்டன் பண்ணா ஜார்க்கண்டை. கேப்டன்சி இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ இஷான் கிஷனோட கான்ஃபிடன்ஸ் இஸ் அன் அதர் மேசிவ் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. வீக்னஸ் பொறுத்தளவில் எஸ், த பவுலிங் இஸ் வெரி வெரி வீக், வெரி கமின்ஸ் வர வரைக்கும் வெரி வெரி லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். பிரைடன் கார்ஸ் எல்லாம் இங்கிலாண்டோட T20 செட்டப்பில் கூட இல்லை. நீ அவனை கூப்பிட்டு வந்து இங்கே T20 செட்டப்பில் வச்சுட்டு ஆடுறதுலாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்காக ரீடைன் பண்ணானுங்கன்னு எனக்கு இன்னும் புரியல பிரைடன் கார்ஸ். நான் அந்த இடத்துல பிரைடன் கார்ஸ் ஆர்டருக்கு பேசாமல் லிவிங்ஸ்டன், கமிண்டோ மெண்டிஸ்னு இன்னும் 2 பேர் ஆடிட்டு போயிடுவேன். எப்படியும் நாங்கள் பேட் அவுட் தான் பண்ண போறோம்னா நீ மொத்தமாக பேட்டிங் வச்சுட்டே ஆடு. எதுக்காக வந்து பிரைடன் காஸ் உனக்கு பேட்டை வச்சுட்டு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, பாலை வச்சுட்டு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. நீ அவனை வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல அந்த டீம்ல. அது என்னுடைய ஒப்பீனியன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ், தே ஹேவ் எவ்ரி சான்ஸ் ஆஃப் பிகமிங் த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டீம் டு ஸ்கோர் 300+. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரே இது நடக்கும்னு நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஒரு கேம் கிட்டத்தட்ட வேற வந்துச்சு. ஐ திங்க் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் கேம் நம்ம போனோம்ல, ஒரு சென்னை மும்பை கேம். அதுக்கு முன்னாடி நடந்த ஆஃப்டர்நூன் கேம்ல வந்து கிட்டத்தட்ட அங்க போனானுங்க. ஆனா அதுவும் நடக்கல. அன்லீஷிங் அ பாயிண்ட் டு ப்ரூவ் லிவிங்ஸ்டன் ஆன் தீஸ் ஹைதராபாத் பிச்சஸ். லிவிங்ஸ்டன் இப்பதான் வந்து இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட், பிரெண்டன் மெக்கலம், ராப்கி எல்லாரையும் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு வந்திருக்கான். ஹி ஹேஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். ஆனா லிவிங்ஸ்டன் மட்டும் இந்த கிராஃபிக்கை பார்த்தானா விக்கி ப்ரோவையும் போட்டு சாத்துன்னு சாத்துவான் அப்படிங்கறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு விஷயம், எனக்கு நம்பர் 7ல விளையாட பிடிக்கலன்ட்டு. நீ அவனை இங்க நம்பர் 7ல போட்டு வச்சிருக்க. ஐ எம் a better batsman than batting at number 7 அப்படின்னு லியாம் லிவிங்ஸ்டன் சொல்லியிருக்கான். ஸோ அந்த பெட்டர் பேட்ஸ்மேன் இந்த வருஷமாவது வெளியே வரானா. ரொம்ப வருஷத்துக்கு லிவிங்ஸ்டன் வந்து ஐயோ அவன் அடிச்சிருவான்ப்பா, பேய் வருது, பூச்சாண்டி வருது அப்படின்னு பயங்காமிச்சு ஒண்ணுமே நடக்காம இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் தான் ஃபைனலா 2 கிலோமீட்டர் பையா வந்து முடியுதா அப்படின்னு எனக்கு பார்க்கணும். ஸோ லிவிங்ஸ்டன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹி இஸ் நாட் அ ஸ்ட்ரென்த், ஹி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். இஷான் கிஷனோட ஸ்டேச்சர், இஷான் கிஷன் வந்து இப்போ வேர்ல்ட் கப்லாம் ஆடி வேற லெவல் கேம்பெயின் ஆடி, ஹி இஸ் ப்ராபப்ளி இன் த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கிஷன் ஓட இந்த ஐபிஎல் இஸ் ப்ராபப்ளி இஷான் கிஷன்ஸ் சான்ஸ் டு கோ ஃப்ரம் அவன் பெரிய ப்ராஸ்பெக்டராலேருந்து உண்மையிலேயே ஒரு பெரிய கொம்பண்டா அப்படின்னு போகிறதுக்கான அந்த ஸ்டேஜ் வந்து இஷான் கிஷனுக்கு இந்த ஐபிஎல் ஷுவராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹீஸ் கேப்டனிங் த சைட், ஹீஸ் பிளேயிங் ஆன் அ பிச் தட் வில் சூட் ஹிம். எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இஷான் கிஷனுக்கு இந்த ஐபிஎல் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ராபப்ளி சிமெண்ட் இஸ் பிளேஸ் இன் இந்தியா, நாட் ஒன்லி இன் T20s அண்ட் ஆல்சோ பி இன் த கண்டென்ஷன் ஃபார் அதர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். த்ரெட்ஸ் என்ன, நீ வந்து வில் ஸ்கோர் 300 அண்ட் கேன் லீக் 280 எழுதியிருக்க. நான் வில் ஸ்கோர் 300 அண்ட் கேன் லீக் 320 சொல்லணும்னு நினைக்கிறேன். கமின்ஸ் இல்லனா கமின்ஸ் இருந்தா 300 அடிச்சு 280 லீக் பண்ணுவாங்க. கமின்ஸ் இல்லைன்னா 300 அடிச்சு 320 லீக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால அதுதான் ஆப்வியஸ்லி பெரிய த்ரெட்டு. இன்னொன்னு வந்து லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம், லாஸ்ட் இயர் லிவிங்ஸ்டன் தவிர இதே தான் அவங்க பேட்டிங் லைனப்பு.
அது வந்து இந்த அளவுக்கு வந்து அடி வாங்குச்சு பிகாஸ் எக்ஸெப்ட் நோ ஒன் வாஸ் இன் ஃபார்ம் ஆக்சுவலி லாஸ்ட் இயர். அபிஷேக் சர்மா ஒரு கேம் தான் அடிச்சான். கிளாசன் didn't have a good season. இஷான் கிஷன் had a one season தான், மொத்த கேம்லயே ஒரு கேம் தான் ஆனா, மொத்த சீசன்லயே ஒரு கேம் ஒன் மேட்ச் தான் ஆடினா. நிதிஷ் had a bad இது. அனிகேத் வர்மா was the only saving grace in the lineup last year. Travis Head had a decent campaign. Travis Head பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பேக்கப்ஸுமே வந்து சஹில் அரோரா தவிர வேற யாருமே எனக்கு வந்து கன்டென்ஷனில் கூட தெரில இந்த டீமுக்குள்ளே வரதுக்கு. ஸோ தட் இஸ் த செகண்ட் கன்சர்ன். கமின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், கமின்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்கான், ஒரு ஃபைனலுக்கு கூப்பிட்டு போன ஒரு கேப்டனாக இருந்திருக்கான். ஸோ கமின்ஸ் இல்லாதது வந்துட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எத்தனை மேட்ச் மிஸ் பண்ணுவான்னு ஆஸ்திரேலியா மென்ஷன் பண்ணல. பட் கன்சிடரிங் ஹி ஹஸ் நாட் பிளேட் எனி கிரிக்கெட் எக்ஸப்ட் அந்த ஒரு ஆஷஸ் டெஸ்ட், அந்த நடுவில் ஆடின அந்த ஒரு ஆஷஸ் டெஸ்ட் தவிர அவன் இது வரைக்கும் கிரிக்கெட்டே ஆடல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 monthsலங்கும் போது கமின்ஸோட ஏஜ், கமின்ஸோட இதை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து கமின்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இந்த சீசன் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு எனக்கு அதோட கன்சர்ன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஹைதராபாத் பொறுத்தளவில் என்னுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் ஒரு எங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ். இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? எனக்கு வந்து ஆக்சுவலி நம்ம இந்த கால் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தர்ஷன் சானக்கா இது பண்ணிட்டான், புல் அவுட் பண்ணிட்டான் பிஎஸ்எல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. மேபி முரளிதர் இந்த டீம்ல இருக்கறனால ஜாக் எட்வர்ட்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை தர்ஷன் சானக்கான்னு தோணுது. மேபி ஒன் ஆப்ஷன் இருக்கலாம். டீம்மேட் ஆமா, பட் அவனும் பவுலிங்ல ஒன்னும் ஹெல்ப் பண்ண போறது இல்ல, எவனுமே பவுலிங்ல ஹெல்ப் பண்ண போறது இல்ல இந்த டீமுக்கு, அதனால நோ யூஸ். ஆமா, நீ அப்படி உண்மையிலேயே வந்து ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னா நீ வந்து ஒட்டோனியல் பேட்மேன் மாதிரி ஒருத்தனை எடுத்தனாதான் சான்ஸ் இருக்கு. பட் இந்த பிட்ச்ல அவனும் வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்லோ பால் போட்டா தூக்கி சாத்ததான் போறானுங்க. ஆக்சுவலி இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பவுலிங் அட்டாக் வந்து ஒரு நல்ல டீசென்டான பவுலிங் அட்டாக், பட் நாட் ஃபார் திஸ் பிட்ச். கண்டிப்பா டொமஸ்டிக்லி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க, சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இந்த பிட்ச்ல விளையாண்டா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸ்லி டவுன் ஆயிடும். அவங்களுக்கு லைக் இட் வில் நாட் ஹெல்ப் தம் இன் எனி வேஸ். ஏன்னா சிவாங் குமார் பவுலிங் அட்டாக் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு பிட்ச்ல சூட் ஆகும்னா லக்னோ தவிர வேற எங்கேயுமே சூட் ஆகாது. கரெக்ட். அங்க அவங்க தாராளமா எல்லாரையும் ஸ்பின்னாவே வச்சுட்டு போலாம். லியோனல் லிவிங்ஸ்டோனையும் 2 ஸ்பின்னையும் மாத்தி மாத்தி போட வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். கமெண்டோமெண்ட்ஸ் 2 கையில கூட போட விடலாம். ஆமா. சோ லைக் அவங்க ஆல் அவுட் ஸ்பின் அட்டாக்கா போல சீசான் அன்சாரி, சிவாங் குமார், அந்த கிரைன்ஸ் புலேட்ரா எல்லாரையும் வச்சு கூட போலாம், தப்பு கிடையாது. தே ஹாவ் குட் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் பேட்சும் நல்ல டொமஸ்டிக்லி சூப்பரான பிளேயர்ஸ் தான். பட் இந்த பிட்ச்ல அவங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் எடுத்து இது பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா இவங்க பவுலிங்கு இவங்க பேட்டிங் வச்சு விளையாடும் போதே ஸ்கோர் 280 216 போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு நல்லா போடுற சீசன் அன்சாரியா நேற்று போட்டு 24 ரன் அடிச்சிருக்காங்க இஷான் கிஷன் ஒரே ஓவர்ல. ஸோ லைக் தெரியல, இந்த பவுலிங் அட்டாக் பாவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை அக்ரீட், மொத்தமாகவே அந்த உன் பாயிண்ட் கூட நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா அது அப்படிதான் போகுதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, பிஃபோர் வி ரேப் அப் நம்ம வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்குறேன். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் திஸ் டீம். எனக்கு வந்து அனிகேத் வர்மா இந்த தடவையும் பெர்ஃபார்ம் பண்ணும். லைக் ஒன் சீசன் ஒண்டரா இருக்க கூடாது, இந்த சீசனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். லைக் நாட் அ ப்ரூவன் டேலண்ட்ஸ், இன்டர்நேஷனலி வராத டேலண்ட்ஸ் தான். ஒன் இஸ் தட் ஷெட்டி மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு சொல்றேன். ஆமா. இன்னொன்னு வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரனுக்கு சான்ஸ் கிடைக்காது டவுட் தான், பட் இஃப் ஹி கெட்ஸ் ஐ வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். அதே மாதிரி பவுலிங்ல வந்து அந்த ஓன்கார் தர்வாலி மேபி ஒரு நல்ல பிட்ச் அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஐபிஎல் எனக்கு தெரியல எந்த பிட்ச் அப்படி இருக்கும்னு. லைக் ஹீ கேன் ஆல்சோ ஷோ ஹிஸ் டேலண்ட். அண்ட் சிவம் மாவியோட கம்பேக்கா கூட இருக்கலாம் ஒரு சான்ஸ். லைக் ஹிஸ் பீன் ஆன் அண்ட் ஆஃப் 2 வருஷமா ஐபிஎல்ல விளையாடவே இல்லை. மேபி இந்த தடவை அவனுக்கு ஏதாவது ஒரு லைஃப் லைன், பட் நாட் இன் திஸ் கிரவுண்ட். எனக்கு சொல்லணும் ஆசையா இருக்கு, இந்த கிரவுண்ட் எனக்கு தெரியல. நீ ஒரு பவுலரா வந்து ஹைதராபாத் ஒன்று பிக் பண்ணானுங்கன்னா இட் இஸ் யுவர் வர்ஸ்ட் நைட்மேர், அவ்வளோதான். கரெக்ட். பும்ராவே வந்து பவுலிங் போட்டாலும் அந்த பிச்சில் ஒன்றும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். லைக் இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்துட்டு லைக் ஐபிஎல்ல ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிட்டு புல் அவுட் பண்ணா அடுத்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இப்ப இவங்க வந்துட்டு either லைக் சொல்லவே மாட்டேறாங்க, ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்ங்கிறாங்க, இன்ஜுரி இதுங்கிறாங்க. லைக் சும்மா இன்ஜுரின்னு சொல்லிடுறாங்க, என்ன இன்ஜுரி எந்த டீட்டெயில்டா இன்ஃபார்ம் பண்றது இல்ல, எப்போ வருவோம் எந்த கிளாரிட்டியுமே கொடுக்காம இவங்க பாட்டு இது பண்ணிட்டு போறது. லைக் வாட் டு யூ ஃபீல்? இதுவும் ஒரு லூப் ஹோலா யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். லூப் ஹோல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான்.
ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் பின் லைக் திஸ். எனக்கு அதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்க ஒர்க் லோட்ஸ் ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணுவாங்க, ஃபிட்னஸ் லெவல்ஸ் அண்ட் ஒர்க் லோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக ஐபிஎல் டீம்ஸ் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் எடுக்க ரெடியாக இருக்காங்களாங்கிறது தான் கேள்வி. எனக்கு ஸ்டார்க்கு 4 மேட்ச்க்கு இல்லைன்னா பரவாயில்ல, அவன் வந்து எனக்கு மீதி 10 மேட்ச்க்கு இருந்தால் போதும் அப்படின்னு நீ நினைச்சா அவனை எடுத்தானா ஓகே, யூ ஹேவ் டு லிவ் வித் இட். அவ்வளோதான் உங்களுடைய ஒப்பீனியன். பட் அட்லீஸ்ட் இதுக்கு ஏதாவது பே கட் மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க வந்து கொடுக்கணும். லைக் இட்ஸ் நாட் ஃபேர் இந்த மாதிரி பண்றது. யா மேபி, பட் அகெயின் நான் வந்து ஸ்டார்க்கு வந்து அந்த கேகேஆர் சீசனுக்கு சீசன் ஃபுல்லாக ஒன்றும் பண்ணல. ஃபுல் சீசன் விளாண்டான், சீசன் ஃபுல்லாக ஒன்றும் பண்ணல. வெறும் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் தான் ஆடினான். ஸ்டார்க்கு வந்து வெறும் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் மட்டும் தான் விளையாட போறான் இந்த சீசன்னா கூட அவன் அதை ஜெயிச்சு கொடுத்தானா அவனுக்கு அந்த 18 கோடி ஒர்த். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் அதை பார்ப்பேன். அது அப்படிதான் டீம்ஸும் பார்க்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலரோ இல்லை ஹெசல்வுட் மாதிரி ஒரு பவுலரோ கமின்ஸ் மாதிரி ஒரு பவுலரோ கடல்லையே இல்லையா. ஸோ நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ யா, அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் இட். என்னுடைய பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த தடவை வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா எனக்கு சம்ஹவ் ஐ ஹாவ் அ கட் ஃபீலிங் தட் ஹீல் ஹேவ் அ குட் சீசன். கேமில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி ஆஃப் சீசனில் போய் நிறைய எஃபர்ட் போட்டான் அப்படின்னு நான் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஆர்டிக்கல். இஃப் ஐ எம் நாட் ராங், ஹி ஹேட் அ குட் கேம் எஸ்டர்டே ப்ராக்டிஸ் கேம்லையுமே. அந்த 280 பிளேஸ் 260ல வந்து 32 for 3 எடுத்தான். 3. ஸோ ஐ ஃபீல் ஹில் ஹேவ் அ குட் சீசன். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் எனக்கு. இன்னொன்று வந்து என்னுடைய ப்ராபப்ளி என்னுடைய ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பீப்புள் டு வாட்ச் இஸ் அபிஷேக் சர்மா. ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு அபிஷேக் சர்மா ஆல்சோ. இவங்க 2 பேர். மோஸ்ட் ரன்ஸ் மோஸ்ட் விக்கெட்ஸ் டிராவிஸ் ஹேட்ல கண்டிப்பா ஒருத்தர் இல்ல. இஷான் கிஷன் ஆக்சுவலி மோஸ்ட் ரன்ஸ் லைக் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ கண்டிப்பா இஷான் கிஷன் சொன்னா மோஸ்ட் விக்கெட்ஸ் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஹர்ஷல் பட்டேல். வேற வழியே கிடையாது. நான் மோஸ்ட் ரன்ஸ் அபிஷேக் சொல்லுவேன், மோஸ்ட் விக்கெட்ஸ் வந்து ஹர்ஷல் பட்டேல் தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸோ அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஆல்சோ. ஃபைனல் இந்த கிரவுண்டுக்கு வந்து நம்ம வைக்கணும்னா மோஸ்ட் 6 மோஸ்ட் 4 யார் கொடுத்தாங்கன்னு வேணா வைக்கலாம். பட் விக்கெட் கஷ்டம் தான் இங்க. ஃபைனல் क्वेश्चन, டாப் 4 எஸ் ஆர் நோ? இவங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹைதராபாத் பிட்ச் தான். அவங்க பழைய அந்த 2024 சீசன் மாதிரி பிட்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க போறதுக்கு கண்டிப்பா பேட் அவுட் பண்ணி போயிடுவாங்க. பட் கமெண்ட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். லைக் 2 கண்டிஷன்ஸ் எனக்கு வந்து இந்த 2 கண்டிஷன் இருந்தா திஸ் டீம் ஹாஸ் அ சான்ஸ். பட் ஜெனரலா சொல்லணும்னா கஷ்டம் தான், பேலன்ஸ் இல்ல. எனக்கு 200% நோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நோட்ல உங்ககிட்ட வேற ஏதாவது க்ளோசிங் தாட்ஸ் இருக்கா, இல்ல நான் அப்படியே க்ளோஸ் அவுட் பண்ணட்டுமா? க்ளோஸ் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆப்கி பார் 300 பார் அப்படிங்கிறது வந்து இந்த தடவை ஷுவரா நடக்க போகுது. ஆனா ஆப்கி பார் 300 பார் பேட்டிங்லயும் நடக்க போகுது, பவுலிங்லயும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கொண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் வந்து ஒரு எண்டு கொண்டு வரேன். மேட்ச் டு வாட்ச் அவுட் சிஎஸ்கே vs SRH ஆவும் இருக்கும் அப்படி நம்புறோம். ஆமா, 2 டீமும் பேட்டிங் மட்டும் தான் இருக்கு, பவுலிங் தேடி கண்டுபிடிக்கணும். பட் யா, ஓவராலா வந்து இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் எங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்கவுட் டாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்க. And until we meet to the next team, thank you for tuning in. Bye bye. உங்க playing 11 போடுங்க கமெண்ட்ஸ்ல பாக்குறோம். Yes, ஆமா, உங்க playing 11 போடுங்க. Thanks, bye. Bye bye.